ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இனிமேல் நம்மக்கிட்ட டெய்லி வீடியோ வரும். இனிமேல் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், குழந்தைங்க கூட இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே உங்களுக்கு வீடியோவாக கண்டக்ட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற ஹெட்டிங் குழந்தைக்கு அம்மை நோய் ஏற்படுவது. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அம்மை நோய் எதற்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு 2 காரணம் இருக்குது. முதல் குழந்தைங்களுக்கு அதிகப்படியான ஹீட்டு எப்படி வருதுன்னா, அதிகப்படியான கோல்டு இருக்கும்போது அது ஓவரான லெவலில் கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு போகும்போது அது ஹீட் ஆகி அது ஓவர் ஹீட் ஆகுது. குழந்தைங்களுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் டெய்லி தலையில் வைங்க. ரொம்ப கோல்டான பொருளும் ஹீட்டான பொருளும் கொடுக்காம குழந்தைங்கள பாதுகாத்து வைங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஹீட் ஆகிறத தடுக்கலாம். தண்ணி நிறைய குடிக்கும் போதும் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தண்ணி நிறைய கொடுங்க குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு குடிக்கலனாலும் நீங்கள் அது எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத இது பண்ணி கொடுங்க. ஜூஸ் கொடுங்க. இந்த மாதிரி பொருள் ஜூஸில் ஹீட் ஆகாத பொருள் என்னென்ன, ரொம்ப கோல்டும் இல்லாமல் ஹீட்டும் இல்லாமல் அப்படி இருக்கிற பொருளெல்லாம் ஒரு ஆஃப்டர்நூனாக பார்த்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு கோல்ட் ஆகாமல் அவங்கள நம்மள இது பண்ணிக்கலாம். 2வது விஷயம் என்னென்னா, குழந்தைங்கள கொஞ்சம் டெய்லி அழுக்கு படிஞ்சு கையெல்லாம் அழுக்கு இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அந்த கிருமி குழந்தைங்கள்லாம் அங்கங்கே விளையாடுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவங்க க்ளீன் பண்ணி அவங்கள சுத்தமாக குளிக்க வச்சோ இல்லை துடைச்சோ, இந்த ட்ரெஸ் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணி, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்கள். பெரிய குழந்தைங்களுக்கெல்லாம் 1 டைம் மார்னிங் எழுந்தவுடனே குளிப்பாட்டி ப்ரஷ் பண்ணி அவங்கள கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த நோயிலேருந்து தடுக்கலாம். பெரியவங்க வெளியே போவாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி குழந்தைங்க வெளியே போயிட்டு தொத்திக்கிட்டு வர்றது அதெல்லாமே எஃபெக்டை நிறைய கொடுக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா காரணங்களை நம்ம தவிர்க்கலாம்.